ஆண்டவர் ஒரு விஷயத்த நம்ம கிட்ட சொன்னாருன்னா அதை உடனே செய்யலைன்னா என்ன நடக்கும்னு பார்ப்போமா? யோனா தீர்க்கதரிசி முகாந்திரம் நினைவே பட்டணத்துக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்க கர்த்தர் யோனா கிட்ட பேசினார். நினைவே பட்டணம் கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத விஷயத்த பண்ணாங்க. அதனால அங்க போய் அவங்களுக்கு விரோதமா பிரசங்கி அப்படின்னு சொன்னாரு. யோனா பயந்து போயிட்டாரு. ஐயோ, அந்த பட்டணத்துக்கு போய் எதிரா பேசினோன்னா அங்க இருக்கிற மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாதே, உயிருக்கு கூட ஆபத்து வரலாம். யோனா கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியல. தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பல்ல ஏறி நிம்மதியா படுத்து தூங்கிட்டார். கர்த்தர் பெருங்காற்றை வர வச்சார். கப்பல் கவந்து போற நிலைமையில இருந்துச்சு. ஆனா யோனா நிம்மதியா தூங்கிட்டு இருந்தார். எத்தனை பேரோட லைஃப்ல இதை செய் அப்படின்னு சொல்லிட்டும் செய்யாம நம்ம இருக்கோம். யோசேப்பு நடு ராத்திரியில அரியால அழைச்சிட்டு வேறொரு இடத்துக்கு போன்னு சொன்ன போது உடனே செஞ்சாரு. ஏதாவது கர்த்தர் செய்ய சொன்னா உடனே நம்ம செஞ்சா அதோட மகிமையை பார்க்க முடியும். இந்த ராத்திரியிலையா எப்படி ஏசப்பா பண்றது, இப்போ ரொம்ப தூக்கம் வருதே, நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சோன்னா விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். இதனால நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் கூட இருக்கிறவங்களும் பாதிக்கப்படுவாங்க. கர்த்தரை தவிர யாருக்கும் பயப்பட தேவையில்லை. பெருங்காற்றை அனுப்பினார், அதே பெருங்காற்றை அடக்கக்கூடிய வல்லமை உள்ளவர். மீனோட வயிற்றுல உயிரோட 3 நாள் வச்சிருந்தாரு அப்படின்னா காற்றையும் கடலையும் அடக்க வல்லமை உள்ளவர். அப்படின்னா யோனா பயந்தது போல நினைவே பட்டணத்துல யோனாவை தொடுறதுக்கு கர்த்தர் அனுமதிப்பாரா? இஃப் he calls you to do something, he is giving you the protection as well. கர்த்தர் சொன்னாருன்னா உடனே செய்வோம். ஆமேன்.